எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னவென்றால், இன்றைய தினம், அதாவது மே மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்நாள் தேய்பிறை சஷ்டி நாள். இந்த நாளில் இரவு 12 மணிக்குள் இந்த இலையில் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை எழுதுங்கள். நிச்சயம் அது அந்த முருகப்பெருமானினுடைய திருவருளால் நடந்தே தீரும். இந்த பதிவை முழுமையாக பாருங்க. அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி அதிலிருந்து வரும் 6வது நாளை சஷ்டி திதி என கூறுகிறோம். இந்த சஷ்டி திதி என்பது முருகனுக்கு உகந்த ஒரு நாள். பொதுவாக முருகனினுடைய வழிபாடுகளை 3 வகையாக பிரித்து சொல்லலாம். ஒன்று, வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது. செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திருச்சு குளித்து முடிச்சுட்டு முருகன் கோயில் போயிட்டு 6 அகல் விளக்குகளில் நெய் தீபம் இட்டு சுவாமியை கும்பிட்றது. இது ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை விரதம். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, தோஷத்தால் திருமண தடை இருக்கிறவங்க, நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்க முடியாமல் தவித்து கொண்டு இருப்பவர்கள் என அனைவரும் இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தை அனுஷ்டித்தால் எல்லாம் கைகூடி வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதம். கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை நோக்கி இருக்கும் விரதத்தை கிருத்திகை விரதம் என்று கூறுகிறோம். முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் வழக்கம் போல் காலையில் எழுந்திருச்சு குளித்து முடிச்சுட்டு முருகன் ஆலயம் சென்று 6 நெய் தீபங்கள் இட்டு சுவாமியை பிரார்த்திக்கிறச்சே உங்களின் தேக ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் பலம் பெருகும், குழந்தை பேறு கிடைக்கும், கல்வி கிடைக்கும், செல்வ வளம் பெருகும். இது கிருத்திகை நட்சத்திர விரதத்திற்குரிய பலன். 3வது சஷ்டி என்று சொல்லக்கூடிய சஷ்டி திதி விரதம். சரிங்களா? இந்த சஷ்டி நாளன்று முருகனை வழிபட்டால் குழந்தை பேறு, திருமண தடை நீங்குதல், கடன் நீங்குதல், எதிரி தொல்லை நீங்குதல், நோயற்ற வாழ்வு கிடைத்தல், தொழில் மற்றும் வேலையில் மகத்தான வெற்றி கிடைத்தல் ஆகிய அத்துணையும் இந்த விரதத்தின் மகிமையால் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் இந்த சஷ்டி எந்த நாள் அன்று வருகிறது அப்படிங்கிறது மிக இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு இந்த சஷ்டி வியாழக்கிழமை வருது. நவகிரகங்களிலே புத்திரகாரனாகவும் கிரகங்களில் மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகமாகவும் சொல்லக்கூடியது குரு பகவான். குருவருளே திருவருள், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம். அந்த குரு பகவானிற்கு உரிய நாள் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் அன்று வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி நாளில் நாம் முருகனை வழிபட்டால் குரு பகவானினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா புத்திரகாரனா குரு தான் வரார். மேலும் இன்றைய நாளன்று விரதமிருந்து முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி உண்டாகும், பணக்கஷ்டம் நீங்கும், மகாலட்சுமி வாசம் நிச்சயமாலும் கிடைக்கும். சரிங்களா? இதில் இந்த தேய்பிறை சஷ்டி நாளன்று வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்ம சேனல்லே கூட நான் முன்னாடி போட்டிருந்தேன் வெற்றிலை தீபம் அப்படின்னுட்டு. இந்த வெற்றிலை தீபத்தை பற்றி
நிறைய நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த வெற்றிலை தீபத்தை எப்படி போடணும், இந்த வெற்றிலை தீபத்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது 6 வெற்றிலையை விசிறி போல பரப்பி நடுவிலே அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது முருகப்பெருமானுக்கு முன்னாடி. இதுக்கு பேர் தான் வெற்றிலை தீபம் அப்படின்னு சொல்கிறது. இந்த வெற்றிலை தீபத்தினுடைய மகிமையால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகும். வெற்றி தரும் இலை வெற்றிலை. இந்த வெற்றிலையை வைத்து எது செய்தாலும் அது சக்சஸ். சுபகாரிய நிகழ்வுகளில் வெற்றிலை முதன்மையான ஒரு சுபப்பொருளாக இடம்பெற்று இருக்கும். காரணம் என்னன்னா, வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய எந்த காரியமும் நிறைவு பெறும், வெற்றியடையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது தடையில்லாமல் நிறைவேறும்ங்கிறது சாஸ்திரம் கூறுகிறது. இதை ஒரு கதை மூலமாக சொல்லுவாங்க, புராண கதை மூலமாக. ராமாயணத்தில் ஆஞ்சநேய பகவான் சீதா பிராட்டியை லங்காபுரியில் காணும் பொழுது தேவி சீதா மாதா அவர்கள் அமர்ந்திருந்த மரத்தினை சுற்றி இருந்த வெற்றிலை கொடியை எடுத்து ஆஞ்சநேயரனுடைய கழுத்தில் சாற்றியதாகவும், உன்னுடைய வெற்றியை பறைசாற்றும் விதமாக இதை நான் உனக்கு அணிவிக்கிறேன், இன்று முதல் இது வெற்றி இலை என்று நான் சொல்லுகிறேன், இதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சீதா மாதா வரம் கொடுத்ததாக சாஸ்திரம் சொல்லுது. அப்படி இந்த வெற்றிலையை வைத்து எது செய்தாலும் அது எந்த விதமான தடையும் இல்லாமல் பரிபூரணமாக வெற்றியடையும். சரிங்களா? வெற்றி தரும் இலை வெற்றிலை. அதனால தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை சாற்றுறோம். வெற்றிலை சாற்றி, சுவாமி எனக்கு இதை சாதிச்சு கொடு, சுவாமி எனக்கு இதை சாதிச்சு கொடு அப்படின்னு கும்பிட்றோம். இதில் இந்த தேய்பிறை சஷ்டி நாளன்று இந்த வெற்றிலையை பயன்படுத்தி முருகனை பிரார்த்திக்கிறச்சே, முருகனை வேண்டச்சே, முருகன் அதை நிறைவேற்றுவார். அதை நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. சந்தனம் வேணும். என்னங்க? சந்தனம் வீட்டில் இருக்கும் இல்லையா, சந்தன வில்லைகள் இருக்கும். அதை பன்னீரில் நினச்சி, அதாவது பன்னீர்லையும் சந்தனத்தையும் குழப்பி கூழ்மாக்கி, மாதுளை குச்சி, மாதுளை செடி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன குச்சி உடைச்சிட்டு அந்த சந்தன குழுமத்தில் தொட்டு உங்களுக்கு வேண்டியதை அந்த வெற்றிலையில் எழுத வேண்டும். சென்டரில் எழுதணும். உங்களுக்கு என்ன வேணும்? வீடு வேணும், நிலம் வேணும், திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னுட்டு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அந்த வெற்றிலையின் மையத்தில் எழுத வேண்டும். எழுதிட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பூல தட்டில் அதை வையுங்க. இப்படி தட்டில் அந்த வெற்றிலையை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் தீபம் போடுங்க. வெற்றிலை மேலே போட வேண்டாம். அதுக்கு முன்னாடி அகல் விளக்கிலையோ அல்லது வேறு எதுலையாவது காமாட்சியமா விளக்கிலையோ தீபம் போடலாம். இப்படி இந்த வெற்றிலையில் எழுதி அதை சுவாமி படத்துக்கிட்ட வச்சு இன்றைய நாள் தேய்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமானை சரவணபவ எனும் சடாட்சர மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யறச்சே உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். முருகனின் திருவருளால் நீங்கள் கேட்பவை யாவும் உங்களுக்கு கைகூடும். சரிங்களா? இப்போது நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், சார் இந்த வெற்றிலை என்ன சார் பண்ணலாம் அடுத்த நாள் அப்படின்னா, அதை எடுத்துட்டு தண்ணீரிலோ அல்லது பூச்செடிக்கு அடியிலோ போட்டு விடுங்கள். சரிங்களா? அடுத்தது, இதை இன்றைய நாள் 12 மணிக்குள் செய்து விடுங்கள். எப்போனாலும் செய்யலாம். தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு. ஸோ இன்றைய நாள் 12 மணிக்குள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சிரத்தையோடு இதை செய்துவிட்டால் அவர்கள் விரும்புவது எதுவாயினும் அது அப்படியே கைகூடும் என்பதிலே ஒரு எல்லளவு கூட சந்தேகம் கிடையாது. சரிங்களா? இந்த வெற்றிலையில் எழுதி அதன் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு பிரார்த்திக்கிறச்ச சரவணபவ எனும் சடாட்சர மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும்.
சார், இந்த சரவணபவ மந்திரத்தை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். எப்படி சிவனுக்கு நமச்சிவய எனும் பஞ்சாட்சர மந்திரம் உயர்ந்த பலனை பெற்றுத்தரும் ஒன்றாக இருக்கிறதோ, சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கிறதோ, அதே போல அவரை விட ஒரு எழுத்து கூடி சடாட்சர மந்திரத்திற்கு மேலான பலன்கள் உண்டு. எப்பயுமே அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிவனை காட்டிலும் ஒருபடி முருகனை உயர்ந்தவர் என்றே நாம் சொல்லுகிறோம். அதை சிவனே மனமாற ஏற்றுக்கொள்கிறார். எந்த ஒரு அப்பா தன்னுடைய மகன் தன்னை விட அறிவாளியாக சக்தி மிக்கவனாக இருந்தால் பொறாமப்படுவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். அது மாதிரி முருகப்பெருமானை சுரதையோடு பிரார்த்திப்பவர்கள் சிவனுடைய அருளையும் பெறுகிறார்கள், சிவன் அருளை விட மேலான அருளையும் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த முருகப்பெருமானினுடைய சுடாட்சர மந்திரமான சரவணபவ எனும் இந்த 6 எழுத்துகளில் அடங்கியுள்ள மகா சக்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சா என்றால் செல்வத்தை குறிக்கும், ரா என்றால் கல்வியை குறிக்கும், வா என்றால் முக்தியை குறிக்கும், நா என்றால் எதிரி தொல்லை நீங்கும், பா என்றால் ஞானத்தை குறிக்கும், வா என்றால் உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும். இப்படி சரவணபவ என்று சொல்லும் 6 எழுத்துகளுக்கும் 6 விதமான சக்திகள் உண்டு. ஸோ வெற்றிலையில் நீங்கள் விரும்பியதை எழுதி சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் இந்த சரவணபவ மந்திரத்தை சொல்கிறச்சே ஒரு 108 முறை சொல்லலாங்க. ஏதாவது ஜெபமாலை வைத்து கொண்டு ஸ்படிகமணி மாலை, தாமரமணி மாலை என்று ஜெபமாலையை கையில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 108 முறை இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பியது நடக்கும். அந்த வெற்றிலை இலையில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டு எழுதுனீங்களோ அது எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் என்பது சத்தியம். சரிங்களா? இதை இன்றைக்கி மறக்காமல் செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணுங்கிறதுலாம் இல்லை, எல்லாரும் செய்யலாம். இதில் இன்றைய நாளில் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பதும் நல்லது. தேய்பிறை சஷ்டி நாளில் கட்டாயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது. பொதுவாக தேய்பிறை சஷ்டின்னு இல்லைங்க, வளர்பிறை சஷ்டியிலும் சஷ்டி நாளில் அசைவம் சாப்பிட்டால் அது தோஷம் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். சார், நாங்கள் வீட்டில் சமைக்கல சார், கடையில் சாப்பிட்லாமா சார்? சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் சைவ உணவே சிறந்தது என்று சொல்லுகிறது நம்மளுடைய சாஸ்திரம். ரெண்டாவது, சார், இந்த கடன் வாங்கிறதுக்கு அப்படின்ட்டு குறிப்பிட்ட காலம் இருக்குது சார், கடனை கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு குறிப்பிட்ட காலம் இருக்குது சார். ஃபஸ்ட்டு கடன் அப்படிங்கிற விஷயத்த எந்த நாளில் நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்கிறத தெரிந்து கொள்ளணும். பல பேர் கடனை வாங்குவாங்க, அதை சிரதையோடு அடைக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களால அடைக்க முடியாது. ஏன்னு அவங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். கடனை எந்த நாளில் அடைக்கிறீர்கள் என்பது முக்கியம். பொதுவாக கடனை சஷ்டி நாளில் திருப்பி கடனை வாங்கக்கூடாது. சஷ்டி நாளில் கடன் வாங்கக்கூடாது. கடனை கொடுக்குற மாதிரி இருந்தால் சஷ்டி நாளில் கொடுக்கலாம். ஆனால் கடனை பெறுவதற்கு, கடன் வாங்குவதற்கு சஷ்டி நாள் உகந்த நாள் அல்ல. சஷ்டி நாள் அன்று கடன் வாங்கினால் அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். மேலும் மேலும் கடன் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு யாரும் கடன் வாங்காதீங்க, ரைட்டா? கடனை கொடுக்குற மாதிரி இருந்தால் தாராளமாக கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. அடுத்தது, சார், கடன் தான் வாங்கக்கூடாது, இரவல் வாங்கலாமா? இன்னமும் கூட தங்க நகைகளை இரவல் வாங்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போய் திருப்பி கொடுக்குற பழக்கம் நம்ம ஊரில் இருக்குது. பட் சஷ்டி நாளன்று தங்க நகைகளை இரவல் வாங்கக்கூடாது. நீங்களும் வாங்கக்கூடாது, அதே மாதிரி இரவல் நீங்கள் கொடுக்கவும் கூடாது. சரிங்களா? இதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, எல்லா சஷ்டிக்கும் இது பொருந்ததுனாலும்
இன்றைய நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய சஷ்டி. வியாழன் என்பது குரு பகவானோட நாள். நவகிரகங்களிலே குரு என்பவர் தங்க உலோகத்தின் காரகராக வருகிறார். ஸோ அவருக்கான தங்க உலோகத்தை இன்னைக்கு நீங்கள் இரவல் கொடுக்கும் பொழுது உங்களுக்கான மகாலட்சுமியும் ஐஸ்வர்யமும் கொடுத்தவரிடத்தில் சென்றுவிடும் என்பது ஐதீகம். அதனால் இன்றைய நாள் நீங்கள் தங்க நகைகளை இரவல் கொடுக்காதீர்கள், சரிங்களா? அதே மாதிரி சார் இன்றைக்கி அடமானம் வைக்கலாமா? கடன் வாங்கக்கூடாதுன்ட்டீங்க. நான் ஆட்கள்கிட்ட போய் வாங்கலை சார், என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது சார், அதை வச்சு வாங்கலாமா சார்? சார் எமர்ஜென்சி இல்லாமல் இருந்தால், ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சாஸ்திரம் பார்க்க வேண்டாம், சரிங்களா? பட் இன்றைக்கி விட்டால் நாளைக்கு நாம் அடமானம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் இன்றைய நாளை தவிர்த்துட்டு நாளைய நாள் நீங்கள் அடமானம் வைங்க. பிகாஸ் சஷ்டி நாளன்று தங்க நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது. குறிப்பாக இந்த சஷ்டி வியாழக்கிழமை வர்றதுனால குருவோடைய காரகம் பெற்ற தங்கத்தை அடமானம் வைப்பது என்பது ஏற்புடையதாக இருக்காது. ஸோ அடமானமும் இன்னைக்கு வைக்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி இன்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று அங்கு 6 வெற்றிலைகளை வைத்து தீபம் ஏற்றுவது சிறப்பு. நான் முன்னாடி சொன்னலையா வெற்றிலை தீபம், அதுவும் சிறப்பு. இல்லை சார் அப்படின்னா 6 விளக்குகளை வைத்து நெய் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. 6 நெய் தீபம் முருகனுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா பல பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சார் எந்த தீபம் எத்தனை தீபம் முருகனுக்கு விசேஷம்? ஃபஸ்ட்டு முருகனுக்கு நெய் தீபம் விசேஷம். நெய்யில் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றினா அவ்வளோ மகிழ்வடைவார். அவரினுடைய அவதாரம் 6 துண்டுகளாக ஏற்பட்டது. சிவபெருமானினுடைய நெற்றி கணலிலிருந்து 6 விளம்புகளாக தோன்றினார் முருகப்பெருமான். ஸோ அதனை நாம் குறிக்கிற விதத்தில் 6 விளக்குகளில் நெய்யிட்டு தீபம் ஏற்றி பிரார்த்தித்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். முருகனினுடைய அற்புதமான அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதே மாதிரி இந்த தேய்பிறை சஷ்டி நாளன்று காலையிலும் மாலையிலும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் யாராலும் வெல்ல முடியாத வெற்றியை நீங்கள் பெறலாம். சார் எனக்கு கந்த சஷ்டி கவசம்லாம் பாராயணம் செய்ய தெரியாது சார் அப்படிங்கிறவங்க, ஏன்னா எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஃப்ளூயண்ட்டாக அந்த கவசத்தை பாராயணம் செய்ய தெரியாதவங்களாக இருக்கலாம். அப்படி இருப்பவர்கள் கவலையை விடுங்க. சரவணபவ என்னும் மந்திரத்தை காலையில் ஒரு 108 முறை, சாயங்காலம் ஒரு 108 முறை. இல்லை சார் அவ்வளோ தூரம் கூட சொல்ல முடியாது. காலையில் ஒரு 21 முறை, சாயந்தரம் ஒரு 21 முறை சொன்னாலே கந்த சஷ்டி கவசத்தை சஷ்டி திதியில் பாராயணம் செய்த பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிடுவீர்கள். கந்த சஷ்டி கவசத்தினுடைய முழு அனுகூலமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைத்திடுங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை, சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். யாரும் இந்த தேய்பிறை சஷ்டி திதியை தவற விடாதீர்கள், பயன்படுத்தி பயனை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.